நடிகர் விஜய் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில இணையறாரா? கடந்த 2 நாட்களாக சமூக வலைதள பக்கங்கள்லயும் யூடியூப் சேனல்கள்லயும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி இதுவாகத்தான் இருக்கு. பத்திரிகையாளர்கள் பலருமே பவன் கல்யாண் நடிகர் விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நடிகர் விஜயும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில இணையறதுக்கு ஆர்வமா இருக்கிறாரு. தனித்து நின்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெல்லாமல் போவதற்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியில இணைந்தால் ஒரு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஒரு முக்கியத்துவமான இடங்கள்ல அமர முடியும்னு விஜய் கருதுறாரு. அப்படி என்கின்ற செய்திகளை பத்திரிகையாளர்கள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் பார்க்க முடியுது. அரசியல்ல எதுவும் நடக்கலாம், நெருப்பு இல்லாமல் புகையவும் புகையாது. தேர்தல் தேதி அறிவிக்கின்ற வரைக்கும், ஏன் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அறிவிக்கின்ற வரைக்குமே கூட பலர் கூட்டணியில இணையலாம், பல மாற்றங்களும் நிகழலாம். அதனால இது வாய்ப்பே இல்லைன்னு மறுதளிக்க முடியாது, வாய்ப்பு இருக்குன்னு உறுதிப்படுத்த முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இணைந்தால் மகிழ்ச்சி, இணையாவிட்டாலும் அதிமுக தலைமையிலான அதிமுக, பாமக, பாஜக, அமமுக கூட்டணிக்கு எந்த இழப்பும் இல்லை. ஏன்னா இப்பவே அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான பலத்தோடத்தான் களத்துல இருக்குது. சுமார் 180 இடங்களுக்கு மேலாக வெல்லக்கூடிய இடத்துல அதிமுக தலைமையிலான கூட்டணி இருக்குது. திமுக ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற காரணம், பல கோடியை கொட்டி இருப்பதற்கான காரணம், அண்டாங்குண்டா கொடுப்பதற்கான காரணம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்லை. 84லயும் 2001லயும் 2011லயும் 91லயும் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பிடிக்க முடியாத திமுக இந்த வாட்டி எதிர்கட்சி இடத்தையாவது அமர்ந்துடும் என்பதற்காக தான் படாத பாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் உள்ளபடியான கள நிலவரம். அதிமுக, திமுக, தவேக, நாம் தமிழர் கட்சி 4 அணிகளாக பிரிந்து நிற்கின்ற போது திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா தவேக தனித்து நிற்கின்ற போது சுமார் 10% வாக்குகளை பெறலாம். எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை வெல்ல முடியும்? நடிகர் விஜயகாந்தை போல தனித்து நின்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாமே தவிர வெற்றியே பெற முடியாது. நடிகர் விஜயகாந்தை போல தனித்து நின்று ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட வெல்லாமல் அல்லது அவர் மட்டும் என்று சட்டமன்றத்துக்கு போக போறாரா? இல்ல பவன் கல்யாண் மாதிரி ஒரு நல்ல முடிவெடுத்து ஒரு கணிசமான சட்டமன்ற உறுப்பினரோடு சட்டமன்றத்துல ஒரு முக்கியத்துவமான இடத்துல அமர போறாரா என்பதுதான் இப்போதையான கேள்வியாக இருந்தது. சட்டமன்றத்துல ஒரு 20 எம்எல்ஏக்களுடைய தலைவராக, சட்டமன்ற குழு தலைவராக, 15 எம்எல்ஏக்களுடைய சட்டமன்ற குழு தலைவராக அமர்வது என்பது ஒரு கௌரவம் தானே. அந்த இடத்திற்கு அவர் போவாரா? ஒரு கேள்வி தானே. அதற்கான வாய்ப்பு இருக்குதானா? வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு. என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் நடிகர் விஜய் இணைகின்ற போது நிச்சயமாக அவர் கணிசமான சட்டமன்ற உறுப்பினரை பெற்று சட்டமன்றத்திற்குள்ளார போவார். அப்ப நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய லாபம் என்டிஏ கூட்டணியில இணையறதுனால இருக்கு. அதை தாண்டி திமுகவினுடைய மக்கள் விரோத போக்கை எதிர்த்துத்தான் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அவர் என்ன பண்ணணும்? திமுகவை எதிர்க்க ஓர் அணியில அதிமுக தலைமையிலான கூட்டணியில இணையணும். அதுதானே ஒரு நியாயமான முடிவாக இருக்கணும். அதுதான் நியாயமான முடிவாக இருக்கணும். அப்படியாகின்ற போது மக்கள் விரோத திமுக அரசை அகற்றுவதிலும் விஜயோடைய பங்களிப்பு இருக்கும். சரி, இப்படி என்டிஏ கூட்டணிக்குள்ளார விஜய் இணைந்தால் விஜய்க்கு மட்டும்தான் லாபம் இருக்கா? என்டிஏல இருக்கக்கூடிய அதிமுகவுக்கோ, பாமகவுக்கோ, பாஜகவுக்கோ, அமமுகவுக்கோ லாபம் இல்லையா? நிச்சயமாக லாபம் இருக்கு. தற்சமயம் அதிமுக கூட்டணி 180 இடங்களை பெறுகிறார்கள் என்றால் நடிகர் விஜய் அதிமுக கூட்டணிக்குள்ளார இணைகின்ற போது நிச்சயமாக ஒரு 225 இடங்களை, ஒரு 98 விழுக்காடு வெற்றிய, 97 விழுக்காடு வெற்றிய உறுதியாக அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பெறும். 1991 காலகட்டம் போல ஒரு ஸ்வைப்பா திமுகவை ஸ்வைப் வெற்றிய கொடுக்கலாம். ஏன்னா 2 எம்எல்ஏ தான் 91 ஜெயிச்சாங்க. அதே நிலை திமுகவுக்கு மீண்டும் வரும். எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது, இரட்டை இலக்க எம்எல்ஏக்கள் கூட கிடைக்காமல் போகும். அதிமுகவில் இருக்கக்கூடிய அணியில இருக்கக்கூடிய அதிமுகவும், பாமகவும், அமமுகவும், பாஜகவும் சுமார் 95 விழுக்காடு போட்டியிடக்கூடிய இடங்கள்ல 96, 97 விழுக்காடு இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்சமயம் அதிமுக கூட்டணி 180 இடங்களை வெல்றாங்கன்னா நடிகர் விஜய் இணைகின்ற போது நிச்சயமா அவர் ஒரு
20 எம்எல்ஏக்கள் 25 எம்எல்ஏக்கள் பெறுவார். மற்ற கட்சிகளும் சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகமாகும். வெற்றி விழுக்காடு என்பது அதிகமாகும். ஒரு வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட் என்பது அதிகமாகும். அந்த வகையில அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் அது லாபம் தான். ஆனால் பெருத்த லாபம் யாருக்கு என்பதுதான் இங்க ஒரு கேள்வி. அப்ப நடிகர் விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு? சரி, நடிகர் விஜய் தனித்து நின்று 4வது அணியாக இருக்கிறாரே, அது திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கின்ற போது அது அதிமுக வெற்றியை பாதிக்காதன்னா நிச்சயமா பாதிக்காது. ஏன்னா நடிகர் விஜய் பிரிக்கிறது திமுக எதிர்ப்பு ஓட்டியே இல்லை. திமுகவுடைய ஓட்டை விஜய் பிரிக்கிறாரு. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். விஜயகாந்த் பிரிச்சது அன்றைய ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு ஓட்டை. ஆனால் விஜய் பிரிப்பது என்பது இன்றைய ஆளுங்கட்சியினுடைய ஓட்டை, ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு ஓட்டை இல்லை. அதாவது திமுகவுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் ஓட்டு, அந்த ஓட்டை அதிமுகவும் தாவேகாவும் பிரிச்சுக்கிட்டா அது அதிமுக வெற்றியை பாதிக்கும். ஆனால் நடிகர் விஜய் பிரிப்பது திமுகவுடைய ஓட்டையே பிரிக்கிறார், காங்கிரஸினுடைய ஓட்டையே எடுக்கிறாரு, விசிகாவுடைய ஓட்டையே எடுக்கிறாரு, கம்யூனிஸ்டுகளுடைய ஓட்டையே எடுக்கிறாரு. அவரு திமுக எதிர்ப்பு ஓட்டுல கையா வைக்கல. நீங்க சமீபத்திலாம் பாருங்க, அதிமுகவை சேர்ந்த பெரிய தொண்டர்கள் யாராவது தாவேகாவுக்கு ஆதரவா இருக்கிறாங்கன்னா இல்ல. பரம்பரை திமுக காரங்க எங்க அப்பா காலத்துல இருந்து நான் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறேன், நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்க நான் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறேன், நான் காங்கிரஸ்காரங்க கூட்டணி வச்சதே எனக்கு பிடிக்கலங்க, தாவேகா கூட தான் கூட்டணி வச்சிருக்கோம், நான் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறது தான் பேசுகிறாங்க. அப்ப விஜய் கைய வைக்கிறது என்பது திமுகவுடைய ஹார்ட் கோரான ஓட்டுல. அவரு திமுக எதிர்ப்பு ஓட்ட பிரிக்கல. அப்ப அதிமுகவுக்கான வாக்கு என்பது திமுக எதிர்ப்பு வாக்குகள். அதுல அதிமுக 90% வாக்குகளை அறுவடை பண்ணிக்கும். திமுக எதிர்ப்பு ஓட்டு 10% தான் தாவேகா பிரிக்கும். ஆனால் திமுகவுடைய அடிப்படை ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டுல தான் தாவேகா கை வைக்குது. அது ஒருபோதும் அதிமுகவுடைய வெற்றியை பாதிக்கவே பாதிக்காது. ஒரு இமாலய வெற்றியை பதிவு செய்யணும் அப்படின்னா நடிகர் விஜய் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில இணையலாம். ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பு. நீங்க தனிச்சு நீங்க மட்டும் எம்எல்ஏ ஆக போறீங்க அப்படின்னா தனித்து நிற்பார். ஆனா நான் இல்ல, ஒரு 20 நபர்களோட சட்டமன்றத்துக்குள்ளார போக போறேன். அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக சட்டமன்றத்தில் திமுகவை எதிர்த்து மீண்டும் இந்த மண்ணுக்கு எதிராக யாரேனும் செயல்பட்டார்களே ஆனால் இப்படியான படும் தோல்வி திமுக சந்தித்தது போல ஒரு படும் தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று ஒரு பாடம் புகட்டுவதற்கு ஒரு நல்வாய்ப்பாக நடிகர் விஜய் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணையலாம். இணைந்தால் அதிமுக மட்டுமல்ல, தாவேகா மட்டுமல்ல, அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய லாபம். நிற்கக்கூடிய 98% இடங்கள்ல வெற்றி பெறும். 100% இடங்களில் வெற்றி பெற்றாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் நடிகர் விஜய் தனித்து நின்றாலும் அதிமுகவுக்கு பெரிய இழப்பு கிடையாது. நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய இழப்பு இருக்கு. அதனால்தான் சொல்றேன், இணைந்தால் மகிழ்ச்சி, இணையாவிட்டாலும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு இழப்பு எதுவும் இல்லை.